ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். என்னப்பா அவன் பாட்டுக்கு பாவக்காய்லாம் தூக்கிட்டு வந்திருக்க. பலாக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு பெலாக்கானே வாயில வருது. நான் என்ன பண்ணட்டும்? சரி அத விடுங்க. என்னப்பா பாவக்காய்லாம் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பாவக்காய் வச்சுட்டு துவரன் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அடுத்து வந்துட்டு தீயல், பாவக்காய் தீயல். ஒரு 2 நாளைக்கு, 3 நாளைக்கு வச்சிருந்தா கூட கெட்டு போகாம இருக்கிற பாவக்காய் தீயல் தான் நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றேன்? என்ன பண்றேன்? அப்படிங்கிறதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். அதுக்கு வந்து பாவக்காவ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புடிச்ச மாரி கட் பண்ணிக்கோங்க. தீயல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இந்த பாவக்காவையும், இந்த வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கணும். நான் வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல புளி வந்து ஊற வச்சிருக்கேங்க. நம்ம தீயலுக்கு வந்து தேங்காய் வறுத்து அரைக்கணும். அதுக்காக தேங்காய் துருவல், 2, 3 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் ஒரு மண்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இந்த தேங்காவ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரா வரணும். அதாவது பொன்னிறமா வறுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் இத பார்த்து பார்த்து செய்றோமோ, அவ்வளவு தூரம் வந்து இந்த பாவக்காய் தீயல் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்துல நம்ம கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிருவோமா? மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட மல்லி முழுசா இருந்தா, தானியமா இருந்தா அந்த மல்லிய வந்து முழுசாவே நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட முழுசா இல்லாதனால பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் கலந்த மிளகாத்தூள் இருக்கும் பாத்தீங்களா? அது உரப்புக்கும் கலருக்கும் சேர்ந்து 2 மிளகாவும் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சு வச்சிருக்கோம். அதுதான் இது கூட சேர்த்திருக்கேங்க. மஞ்சப்பொடி சேர்க்கணும். ஆனா அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகுதான் நம்ம மஞ்சத்தூள் இதுல சேர்க்கணுங்க. வந்து நல்லாவே வறுத்துட்டு இருக்கோம். அந்த வாசமே சும்மா செம்மையா இருக்குங்க. சூப்பரா இருக்கும் வாசம். அதுக்குத்தான் போல தீயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா மழை பெஞ்சுட்டே இருக்கு. ஊர் பக்கமெல்லாம் மழை இருக்காங்க. நான் ஊருக்கு வந்து கொள்ள நாள் ஆச்சு. ஊரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு 2 மாசத்துக்கு வீரபாண்டி திருவிழா அப்ப வந்தது. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரவே இல்ல. ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு இப்படி பஞ்சம் பொழைக்க வந்த இடத்துல வந்து இருந்துட்டு சொந்த ஊரை நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறோம் பாத்தீங்களா? அது வந்து பயங்கர ஃபீலிங்கா இருக்குங்க. அதுக்கு சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம ஊரு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்படா நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆவோம் அப்படின்னுலாம் ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட தெரியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கோம். நமக்கு அங்க போனாலும் எப்படி வருமானம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைல்ல. ஊர்ல இடம் எல்லாம் வாங்கி தோப்பு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க போயிருக்கலாம். விவசாயம் தான் நம்மளுக்கு எங்க போனாலும். அதுக்கு மறு பேச்சே கிடையாது. அதுக்கெல்லாம் ஆசை இருக்கு. ஊர்ல போய் இடம் வாங்கி ஆஹ் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கிராமத்துல போகணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கு. பார்க்கலாம் கடவுள் எப்படி விட்டுருக்காரு அப்படிங்கிறத. நம்ம ஆசையே ஒரு நாள் நிறைவேறாம இருக்குமா? ஒரு பெரிய மலை இருக்கு பாத்தீங்களா? அந்த மலை அளவு நம்ம ஆசைப்பட்டாதான் சின்ன மணல் அளவு ஆசை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மலையை தாண்டி 2 மலை அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கோம். நடக்கும் பார்க்கலாம். பேசிட்டே இருக்கேனா? இது வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா? நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சு ஆற வச்சிடலாங்க. போல வெந்தயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு. கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த டயத்துல காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் தான் நீங்க சேர்த்துக்கணும். என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். வாங்குறதுக்கு போகலைங்க மார்க்கெட்டுக்கு. இருந்தா என்ன பொருள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம எப்படினாலும் சமையல் பண்ணிடணும்ல. அதனாலதான். வேற ஒண்ணும் நினைச்சுக்கிறாதீங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அடுத்து வந்து நம்ம பார்த்துட்டு மிச்சம் தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாமா? நம்ம கட் பண்ணி கழுவி சுத்தமா வச்சிருக்கிற நம்மளுடைய பாவக்காவை வந்து இதுல சேர்த்துக்கணும். மறக்காம உப்பு போட்டு கழுவிடுங்க. இந்த பாவக்காவுமே நல்லா வதங்கி வரணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கசப்பெல்லாம் அவ்வளவா தெரியாதுங்க. குழம்பு வந்து ஆனா சூப்பரா இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
பாவக்காய் நம்ம சேர்த்துட்டோமா, பாவக்காவும் நல்லா சுருண்டு வறண்டு வரட்டும். சுருண்டு வழண்டு வழண்டு அப்படின்னா வதங்கி வரட்டும். வதங்கி வதங்கி வரட்டும். நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டோம் பாத்தீங்களா, தண்ணி ஊத்தவே இல்லை. இந்த மசாலா ரெடியா இருக்கு. இந்த புளி வந்து எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையுமே நம்ம கரைச்சிக்கலாம். புளிப்புக்கு தக்கன புளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு தக்காளி வர சேர்க்க போறோம், அதனால நம்ம தக்காளி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க கட் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. எனக்கும் ஆசைதாங்க அருவாமனை எல்லாம் வச்சு கட் பண்ணணும்னு. இங்கதான் இப்படிதான் எல்லாருமே கட் பண்ணி நானும் பார்த்து இப்படி செய்யறேனா, அதனாலதான். இது நல்லா தாங்க இருக்கு, கட் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு, பயமெல்லாம் இல்லை. இப்படி கை கட் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு. அதான் ஃபிங்கர் கேப் போட்டிருக்கோம்ல, அதனால விரல் எல்லாம் கட் ஆகாது. இந்த தக்காளியுமே நம்ம அதுல சேர்க்கணுங்க. நம்மளுடைய பாவக்காய் வந்து நல்லாவே வழண்டு வந்திருக்கு, வதங்கி வந்திருக்கு. இந்த டயத்துல நம்ம தக்காளி வெந்தா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி தான் போட்டுட்டேன், ஒரு பாவக்காய் தானே எடுத்தோம், அதனால நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவுமே அதுல சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த புளி தண்ணியை இந்த மிக்சி ஜார்ல ஊத்தி கழுவி அதுல ஊத்திக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லப்பா எனக்கு இது போதும் அப்படின்னா இந்த தண்ணியிலேயே இந்த குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா, அந்த டயத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு வரட்டும், எடுத்து பார்க்கலாமா. இனி கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும்ல, வரல இல்ல, அதனால இந்த டயத்துல வந்து நம்ம உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாமா. நம்மளுடைய குழம்பு இந்த டயத்துல உப்பு உரப்பு பாத்துக்கலாம் சொன்னேன் இல்லையா, பார்க்கலாம். இனி கொஞ்சம் வேணும். புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கு. அந்த நாக்குல அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் போல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரை சேர்க்கலாம், வீட்டுக்காருக்கெல்லாம் பிடிக்காது இனிப்பு, அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். பிடிச்சிருந்தா சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போல போதும். அப்பதான் அந்த தீயல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுடைய பாவக்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பீங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இருந்தா போதுங்க, ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம், வடகம் அதெல்லாம் இருந்தா இந்த இதை ஊத்தி அப்படி குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல குழம்பு, பாத்தீங்களா. இனி நல்லாவே வரணுங்க, இனி கொஞ்சம் நேரம் இருந்தா போதும். துளசி இலை மட்டும் வேணும், கொஞ்சம் போதுமா பாப்பா? இது வந்து தம்பிக்கு வந்துட்டு அவனுக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்குங்க, அதனால அவனுக்கு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் துளசி. மழை தாங்க பெஞ்சிட்டு இருக்கு, வாசல்லாம் கூட்டணும், கூட்டணும் அப்படின்னாலுமே மழை பெய்யறனால எப்படின்னு தெரியல. கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு, மறுபடியும் இது ஆயிடுச்சுங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன பாப்பா? பாப்பா இந்த செடியெல்லாம் காமிச்சு கொடுக்கலாமா? பாரு பெலாக்கை ஏத்திட்டு போறாங்கல்ல, பாத்தீங்களா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும்.
ஆனா 2, 3 நாளையில போயிருங்க. ஆனா சூப்பரா இருக்குங்க அந்த பூ. நெறைய மொளச்சு வந்துரும். இதோட எங்க கிடைக்குதோ அங்க எல்லாமே ஒரே ஒரு நாத்து தான் வச்சிருந்தேன். ஆனா இது ஃபுல்லாவே செடிதான். தனித்தனியான செடி. இது பாருங்க ஃபுல்லா தனித்தனியா தான் இருக்கும். ஆனா இது பூத்து அப்படியே குலுங்கி நிக்கும். நான் இப்ப 2, 3, 4, 5 சட்டியில வச்சிருக்கேன். இது ஃபுல்லாவே பூத்து அவ்ளோ அழகா நிக்கும். இப்ப இது முதல்ல பூக்க ஆரம்பிச்சுச்சா, இது அந்த அங்க வச்சிருந்தேன். துளசி பறிச்சோம்ல அங்க வச்சிருந்தேன். அங்க எல்லாம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இடையில எல்லாமே இருக்குந்தா இங்க எல்லாம் தானா விழுந்து முளைச்சிருக்கு இதெல்லாம். அங்க எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் என்ன பாப்பா? உடனே இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி, கட் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி வைக்கணும். இது பாத்தீங்கன்னா தாமரை மொட்டு எங்கடா? மொட்டு போயிடுச்சா? ஆ, இது பாத்தீங்களா? தாமரை, ஆம்பல் அப்படி சொல்லுவாங்கல்ல. அது எல்லாமே நிறைய கலர் இருக்கு. அதுல எது எதுன்னு பூத்தாத்தாங்க தெரியும். இப்ப வெள்ளையும் ப்ளூவும் பூத்திருந்தாங்க. இனி அடுத்து ஒவ்வொரு கலர் வரையில காமிக்கிறேன். பிங்கி இங்க பாத்தியா? இந்த பூ இந்த பூ வந்து கேசவர்த்தினி. கேசவர்த்தினின்னு சொல்லி மஞ்சம்மா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாங்கி தலையில தேய்ச்ச முடி வளர அந்த கேசவர்த்தினி வந்து இந்த இந்த செடி தான். அதோட பூ தான் இது கேசவர்த்தினி பூ. எண்ணெய் காய்ச்சும் போது இந்த இலை பூவெல்லாம் போட்டு காய்ச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துல நல்லா சூப்பரா. என்ன பாப்பா? புல்லெல்லாம் வாங்கி இங்க வைக்கணுமா? வேண்டாம்ல அந்த புல்லு, செடியே போதும் என்ன. டபுள் கலர்ல இருக்குல்ல, ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. அது இயற்கையோட வரங்கள்ல ஒண்ணுதான் இது. யாராவது பெயிண்ட் அடிச்சிருக்கோமா? இல்ல இல்ல, இருந்தாலும் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மலையில அந்த ரோஜா பூத்தது பாத்தீங்களா? நல்ல கலரா இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் போற ஸ்டேஜ். எனக்கு வந்து பூக்கள் பறிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. பூ வந்து செடியில இருக்கிறது தான் பிடிக்கும். அதை பறிச்சு ஒரு நாளும் அப்படி தலையில வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். என்னன்னா செடியில இருந்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆட்டட்டா சூப்பரா இருக்குல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. காக்கா, குருவி, கிளி, இது எல்லாமே குயில் இதெல்லாம் சத்தம் போட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலயே இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன பாப்பா? பப்பாளி மரத்தை பாத்தியா? பப்பாளி காய் கீழே அந்த துணிக்காய் போடுற படுதா கட்டி இருக்கனால இது எவ்வளவு இருக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாப்பா அங்க பாரு, கொய்யாக்காய் நிறைய வச்சிருக்கு பிஞ்சு. என்ன கொய்யாக்காய் பிஞ்சு இருக்கு, பலாக்காய் இருக்கு. அந்த பத்தியா பலாக்காய்? அதெல்லாம் அணில் அந்த அங்க பாரு அங்க பாரு, அந்த குருவி காக்கா வந்து திங்கிறாங்க தெரியுதா? சூம் பண்ணா தெரியும். அங்க பாத்தியா பலாப்பழத்தை? அங்க பாரு ராஷன் ஃப்ரூட்ல வந்து கிளி. என்னடா என் பையனுக்கு ஒரே தலைவலிங்க. தலைவலி காய்ச்சடிக்குதுமா, குது குதுன்னு வருதுமா அப்படிங்கிறான். குறைஞ்சிரும் என்னடா? மழை தானே, கரடு அப்புறம் செடி மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். இங்கிட்டும் அதே மாதிரிதான் இருக்கும் பாத்தீங்களா? இது ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும். என்னடா என்னடா குளிர் பயங்கரமா இருக்கு. என்னடா சிலு சிலு சிலுன்னு காத்து வேற வருது. நல்லாவே குளிர் அடிக்குது. என்ன சாரல் மழை பெய்யுது போலாமா? அங்க பாரு சிட்டுக்குருவி எல்லாம் நிறைய வந்து உட்காந்துருக்காங்க. பூனை சண்டை போட்டு போயிட்டாங்களா? ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீட்டு பூனைய காணாம போயிடுச்சுங்க. ரொம்ப மனசுக்கு கவலையாயிடுச்சு. என்னப்பா? குட்டி வேற இருந்துச்சுங்க. ஒரு வாரத்துல குட்டி போட்டுரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் போயிடுச்சுங்க. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நம்ம பூனை கூடயே சுத்திட்டு இருக்கிற 2 பூனையும் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. ரொம்ப மனசுக்கு கவலையான ஒரு இதாயி போச்சுங்க. நம்ம செல்லமா ஆசையா வளர்க்குறோம், அது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு வருத்தம். பின்னாடி பாத்தீங்களா கோடை மண் இறங்குது. கோடை மண் அப்படின்னா பனி மிஸ்ட்னு சொல்லுவோம்ல, பனி இறங்கி வருது பாத்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? தெரியுதுல, பனி இறங்குதுங்க. அவ்வளோ இதா இருக்குங்க. நல்ல காற்று, பனி, மழை இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. என்னங்க உங்களுக்கு நம்மளுடைய வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம், பபாய்.